அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த லெவல் ஒர்க் ஆயிருக்கா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணிதம் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நாம் ஒரு பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ, நியூஸ் எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டோம். நமக்கு சம் கால்குலேஷன், அதுக்கான ரூல் என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கான சட்டன் ரூலை வச்சு ட்ரேட் பண்றோம். அவ்வளவுதான். அதுதான் மேக்ஸ். மேக்ஸுங்கிறது எனக்கு 50 விடை ஆன்சர் வந்தா உங்களுக்கு 50 தான் வரணும். எனக்கு 25 வந்துட்டு உங்களுக்கு 50 வந்தா அது ராங். மேக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதே போல பப்ளிக் டொமைன்ல யாரு என்ன எது சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்க அதை படித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஓகே இது சரி பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதையும் நம்பாதீங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,100 புட்டு 52 rupees எபோவ் இருந்தால் மார்க்கெட்டு ஃபால் ஆகிறதுக்கும் 52 rupees கீழே இருந்தாக்கல மார்க்கெட் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும். பாருங்க, நம்ம ஹரிசாண்டல் லைன் இங்கே தான் 52 இன்னைக்கு. ஆனால் இங்கே இன்னொரு வேல்யூ இருந்துருக்கு. அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு அது பாட்டு கீழே வந்துகிட்டு இருக்கு. லோ என்னன்னு மட்டும் போய் பாருங்க. காலில் அது வரைக்கும் எங்கேயுமே ப்ரீமியமே இந்த 52 வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரீமியம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. அது வரைக்கும் கொடுக்கவே கிடையாது. அப்போ நம்மளுடைய இன்னொரு வேல்யூ இங்க உங்களுக்கு நான் ஒரு வேல்யூ தான் கொடுக்குறேன். இந்த சைக்கிளுக்கு பல வேல்யூகள் இருக்கு. ஒரு வேல்யூல இருந்து போயிட்டு திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் போகணும்னு சொல்லியிருப்பேன். கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும், அதே டைரக்ஷன். அப்போ இங்க இருக்கிற வேல்யூலே அது அங்கிருந்து திரும்பி வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? வந்து இன்னைக்கு லோ என்னன்னு மட்டும் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய 52 தான். அதுதான் மார்க்கெட்டுடைய அழகு. நம்ம மேக்ஸ் என்ன சொல்றோமோ அது. அப்போ ஆனா மார்க்கெட் இதுக்கு மேல தானே சார் இருக்கு. மார்க்கெட்டுக்கு கீழே இறங்கி இருக்கணும் இல்லையா? எஸ், மேலே ஏறின மார்க்கெட் காலையில, அதுக்கப்புறம் அதுக்கு மேல எங்கேயாவது ஏறிச்சா போய் பாருங்க. இப்படியே தான் இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஏறி இருக்காது. போய் மார்க்கெட்டை செக் பண்ணி பாருங்க. சிம்பிளா பாருங்க மார்க்கெட். மேக்ஸ்ங்கிறது மார்க்கெட் என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ். சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர்ல எப்படி பார்க்கணும்னு தெரியும். இன்ட்ராடேக்கு 1 minute இண்டிஷனை மார்க் பண்ணி ஐலோவை 5 minutes கன்வெர்ட் பண்ணி அதில் ட்ரேட் பண்றோம். இது ஸ்மார்ட் டிசைடர். ஆனால் நான் காமிக்கிறதுக்கு வந்து 5 minutes டைம் அதிக நேரம் வீடியோ இதாகன்றதுனால நான் 5 இதை காமிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 minutes வச்சிருக்கேன். 5 minutesலேயே இண்டிஷன் சூப்பர். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எப்போ போச்சோ பை ரிட்டர்ன் கொடுத்துருச்சுங்களா? சிம்பிள், அவ்வளோதான். அதே போல் இங்கே பாருங்க, 5 minutes இண்டிஷன் மேலே போச்சா, அதுக்கான ரிட்டர்ன் இங்கேயே கொடுத்துருச்சு. அப்போ இது கூட மேக்ஸ் இருக்கணும். இந்த ட்ரேட்லாம் நம்ம ஏன் எடுத்துருக்க மாட்டோன்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸ்மார்ட் டிசைடர்ல இங்க இந்த ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த காலில் இருந்த என்ட்ரியில நம்ம பையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அது 1 minute எங்க இங்கிருந்தே பையா இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நான் 5 minutesங்கிறதுனால இதில் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். 1 minute நம்ம படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்க இருந்து என்ட்ரி எடுக்கணும்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.